இதுல 25,000 ரூபாய் இருக்கு. இந்த மாசம் டிராக்டர் ஓட்டணும் வாடகை. சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. சரியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாங்க. மறுபடியும் தேவைன்னா சொல்லி அனுப்பு. சரிங்க. டேய், இந்த பணத்தை கொண்டு போய் அக்கவுண்ட்ல போடு. ஏன் அக்கவுண்ட்ல? டேய், ஆமா, அது எதுக்கு அந்த பணம்? தீபாவளி வருது, எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல. அண்ணே, என்ன மறந்துடாதீங்கண்ணே. சரி சரி. இது அப்பாவுக்கு, சரியா? இது அம்மாவுக்கு. இந்தாம்மா, உன் புள்ள உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இது யாருக்கு? எனக்கா? சூப்பரா இருக்கு. முக்கியா, இது உனக்கு. சரிண்ணே. இது யாருக்குண்ணே? எனக்கா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்திருக்க அதுக்கு. யாருக்கு? ஊர்ல இருந்து புதுசா வந்திருக்க அதுக்கு. ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். அண்ணே இப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்வீங்களே, உங்க மேலதான் ரொம்ப பாசமா இருக்காரு. எங்களுக்கெல்லாம் சாதாரணமான ட்ரெஸ் வாங்கிட்டு உங்களுக்கு மட்டும் காஸ்ட்லியான புடவை வாங்கியிருக்காரு. அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்க அண்ணன் எனக்கா வாங்கிட்டு வந்தாரு? உங்களுக்கு தான். உன்னை நினைத்தேன், உன்னை நினைத்தேன், நானும் என்னை மறந்தேன், இன்று நானும் என்னை மறந்தேன். வழி மறக்கும், மொழி மறக்கும், மனம் சுகமாய் திண்டாடிடும், தூக்கம் விழி மறக்கும், உள்நாக்கும் சுவை மறக்கும். உன்னை நினைத்தேன், உன்னை நினைத்தேன், நானும் என்னை மறந்தேன், இன்று நானும் என்னை மறந்தேன். பூக்கூடையில் மீன் வாங்கினேன், பூந்தொட்டியில் பாலூற்றினேன், காதல் என்னை ஏதோ செய்ய உன்னாலேதான் நான் மாறினேன். பூகம்பங்கள் தாங்குவேன், பூமோதி சாய்கிறேன், தினம் யாரோடும் நான் பேசாமல் என்னோடு நான் பேசும் மாயம் நடக்கிறதே, இந்த மௌனம் பிடிக்கிறதே. உன்னை நினைத்தேன், உன்னை நினைத்தேன், நானும் என்னை மறந்தேன், இன்று நானும் என்னை மறந்தேன். காதோரமாய் நீ பேசினாய், தேவாரமாய் நான் கேட்கிறேன், நாள்தோறுமே நான் கேட்பது வார்த்தைதான் என் காதலா. உன் கூந்தலின் வாசனை என் தோட்டத்து பூவிலா, அதை நீ சூட தர மாட்டேனே, முள்ளேதும் இல்லாத பூக்கள் வேண்டும் என்றால் உயிர் பூவை நான் தருவேன். உன்னை நினைத்தேன், உன்னை நினைத்தேன், நானும் என்னை மறந்தேன், இன்று நானும் என்னை மறந்தேன். வழி மறக்கும், மொழி மறக்கும், மன
சில்லென்ற காற்றே மன்னன் நீ கொஞ்சம் சொன்னாயோ. ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல, என்ன நல்லா பாத்துக்கறாங்க. அங்கிள் அவர் பொண்ணை விட என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஆண்டியா, ஐயோ அவங்க சமையல் ரொம்ப சூப்பர். என்னமா சமைக்கிறாங்க தெரியுமாப்பா? சமையல் ராணின்னு அவங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம். ஆண்டி, இது ஏதோ ஒண்ணு பண்ணீங்களே, என்னது? நான் என்ன பண்ணேன்? அவல் பாயாசம் சூப்பர் டாடி. நான் கிளாஸ் கிளாஸா வாங்கி குடிச்சேன். சொல்லும் போது எனக்கு நாக்கு ஊறுது. சுமதியா, அவதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னமா பாடுறா தெரியுமா? அப்படியே பேசுச்சுல வாய்ஸ். அப்புறம் டாடி, நான் என்ன இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல டாடி. இந்த வீட்ல எல்லாருக்கும் எவ்வளவு இறக்க குணம் தெரியுமா? பண்ணிய வளர்க்கறதுக்கு பதிலா ஒருத்தனுக்கு தண்டத்துக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். அங்கிள் சன்னா என்ன ஹியூமன் சென்ஸ் தெரியுமாப்பா அவருக்கு? சதா ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. ஆண்டி சமையல் ராணினா அவர் புன்னகை மன்னன். சிரிச்சு சிரிச்சு என் வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு டாடி. அவர் என்கிட்ட சொல்றாரு, கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி பொண்ணுதான் கட்டிக்கணும்னு. டாடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ போனா போது கெஸ்ட்னு பார்த்தா ஓவரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிய. வந்தமா இருந்தமா ஊரை பார்த்து போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அதிக பிரசித்தனம் ஏதாவது பண்ணுன தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. அவன் கிடக்கிறாம அறிவு கிட்டவன் புத்திக்கிட்டு போய் இப்படி நடந்துட்டான். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதமா. அவன் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வருத்தப்படாத என்ன? ஐயோ, என்னமா அது? சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு. நான் போய் சூட பால் எடுத்துட்டு வரேன். சந்திரா, சந்திரா, என்னங்க வெளியில தூக்கி எங்க போறீங்க? அப்பா திரும்ப வாட்டுல. ஐயோ அப்பா, அந்த பொண்ணு கோச்சிட்டு விட்டு விட்டு போகுதுப்பா. வணக்கம். என்னது பைத்தியக்கார பொண்ணா இருக்கு? அவசரப்பட்டு இப்படி பண்ணிருச்ச. ராஜா, சீக்கிரமா. என்னங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு கிணத்துல விழுந்துருச்சு, விழுந்து காப்பாத்து. என்னப்பா காணாமப்பா? நல்லா தேடுப்பா. என்ன தேடுறீங்க? ஏதாவது விழுந்துருச்சா? ஆமாங்க, ஒரு பொண்ணு விழுந்துருச்சுங்க. ஐயா, இந்த பெட்டி வாட்டர் ப்ரூஃப்னு கடைக்காரன் சொன்னா, அதான் டெஸ்ட் பண்ணேன். ரவுஸ் எதுக்கு தான் விளையாடுறதுன்னு ஒரு அளவு வேணாமாமா? சாரி அங்கிள். நல்ல பொண்ணுமா நீ. ராஜா, நீ மேல வந்துரு. அறிவு கலைஞ்சீங்களா? விழுந்தா இருந்தா நம்ம வீட்டு கிணத்துல விழுந்திருக்க மாட்டேன். அதானே கரெக்ட். கை கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பெட்டி எடுத்துட்டு வாங்க. அடி, வாட்டர் ப்ரூஃப் தான். விளையாட்டு பொண்ணா இருக்காளே. ஒரு நிமிஷத்துல பயமுறுத்திட்டீங்களே. உங்க அண்ணன் மட்டும் என்ன பயமுறுத்தலையா? சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்ல, சுத்த காட்டு மிராண்டி. சச்சா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் அண்ணனை பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. முந்தையெல்லாம் என் அண்ணன் எப்படி இருந்தார் தெரியுமா?